அனைவருக்கும் வணக்கம். குரு பேசுகிறேன். இன்னைக்கு என்ன தலைப்பு, என்ன கேள்வி அப்படின்னா, சிவம்ன்ற கடவுள் இருக்கா இல்லையா, இதான் கேள்வி. அதுக்கு இந்த குருவின் விளக்கம். சிவம் என்பது வெட்டவெளி தான் சிவம். கோவிலில் சிவலிங்கத்துக்கு முன்னாடி பூஜை செய்துட்டு ஆராதனை காமிப்பாங்க. அது சிவலிங்கத்துக்கு மட்டும் இல்லை, அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆகாயத்தில் தான் காமிப்பாங்க. சரிங்களா? அவங்க உண்மையான சிவத்துக்கு காட்டுவதாக பொருள். அடுத்தது, திருவண்ணாமலையில் மிகப்பெரிய மலைக்கு மேலே தீபம் ஏற்றுறாங்க. அது மிகப்பெரிய ஆகாயத்துக்கு தீபம் ஏற்றுறாங்க. எல்லோரும் தீபத்தை பாருங்கள், அண்ணாமலை அண்ணாமலை என்று கோஷமிடுவார்கள். அது உண்மையிலேயே தீபம் மட்டுமல்ல, அது ஆகாயத்துக்கு ஏற்றப்படுகிற தீபம். வெட்டவெளியே சிவம். சரிங்களா? இதுவே சிவம் உண்டு என்பது எந்த சந்தேகமும் இல்லை. இறைவன் உண்டு, சிவம் ஆகாயமாக இருக்கிறது, வெட்டவெளியாக இருக்கிறது. கேள்விக்கான விடை. சரி, இப்போ யார் சிவன்னா, இந்த சிவத்தை அனுபவத்தில் உணர்ந்தவர்கள் ஞானிகள். அவர்களே சிவனாக கருதப்படுகிறார்கள். அந்த ஆகாயம் இந்த நான், ஒவ்வொரு குருமாருக்குள்ளேயும் அந்த நான் முழுவதும் அந்த சிவம் வெளிப்படும் போது அதுவே சிவனாக மாறுகிறது. சிவம் வெட்டவெளி, அதை உணர்ந்தவர்கள் சிவனாவார். இதுவே இந்த சின்முத்திரையின் விளக்கம். அந்த நான் சிவனோடு இணைந்தால் இங்கே இருப்பது வெட்டவெளி, வெட்டவெளியே சிவமாகும். அந்த நான் வெட்டவெளியாக மாறிவிடும். ஒவ்வொரு நானும் சிவத்தை உணரும்போது அந்த நானும் வெட்டவெளியாக மாறும். அப்பொழுது மட்டுமே அனைத்து துன்பமும் தீரும். இது எப்படி என்பதை ஒரு நாள் வகுப்பாக 5/4/2026 அன்று சென்னையில் வகுப்பு எடுக்கிறேன். ஒரு நாள் வகுப்பு உங்கள் வாழ்வை மாற்றும் அற்புதமான ஒரு நிகழ்வு. அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 9500987708.